தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாகவே ஒரு பரபரப்பான செய்தி சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு அடுத்து என்ன? இதுதான் அந்த கேள்வி. தேர்தல் முடிஞ்சது, ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கான பர்த் டெல்லியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து இல்லாமல் அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை டெல்லிக்கு போக போகிறதா ஒரு ஹாட்டான நியூஸ் ஒன்று கசிஞ்சிருக்கு. இது உண்மையா? இதனால எல் முருகனோட மத்திய அமைச்சர் பதவிக்கு ஆபத்தா? PL சந்தோஷ் இதில் என்ன பிளான் பண்ணியிருக்காரு? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விலாவரியாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக ஒரு கட்சி தலைவர்னா சட்டசபை தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை. ஏன்? ஒருவேளை அவருக்கு சீட்டு கிடைக்கலையா, இல்லை அவரே வேணான்னு சொல்லிட்டாரா, இல்லை பாஜக தரப்பில் அவரை ஒதுக்கிட்டாங்களா? இப்படி பல விஷயங்கள் அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. உண்மை என்னன்னா, இது டெல்லி மேலிடத்தோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு சக்தி கேந்திரா பொறுப்பாளர் பதவி கிடைக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த பதவியும் அவருக்கு கிடைக்கல. இதனால் அண்ணாமலை அப்செட் ஆகிட்டாரு அப்படின்னு பலரும் கிளப்பி விட்டாங்க. ஆனால் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மனுஷன் தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக வெளுத்து வாங்கிட்டாரு. எந்தவித சுணக்கமும் இல்லாமல் மேலிடம் சொன்ன வேலையை பக்காவாக முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ணாமலை. அவரோட இந்த டெடிகேஷன் தான் இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விட்டுருக்கு. இப்போ விஷயத்துக்கு வரலாம். வர்ற ஜூன் மாதம் ஆந்திராவில் இருந்து 4 ராஜ்யசபா MP சீட் காலியாகுது. இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. இப்போது காலியாகிற 4 இடங்களில் 3 இடங்கள் YSR காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி வசம் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை நடந்த சட்டசபை தேர்தலில் ஜெகன் கட்சிக்கு போதிய MLA பலம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. இதனால் இந்த இடங்களை தெலுங்கு தேசம் கட்சியும் DTPயும் பாஜகவும் பங்கு போட்டுக்க பார்க்குறாங்க. இதில் ஒரு இடத்தை தான் அண்ணாமலைக்கு ஒதுக்க பாஜக மேலிடம் முடிவு செஞ்சுருக்காங்களாமா. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. சந்திரபாபு நாயுடு குடும்பத்தோட அண்ணாமலை ரொம்பவே நெருக்கம் காட்டி வர்றாரு. ஆந்திர அரசியலில் அண்ணாமலையினுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை சந்திரபாபு நாயுடுவும் பாராட்டியிருக்காரு. அதனால் ஆந்திரா மூலமாக அண்ணாமலையை ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு டெல்லி பச்சை கொடி காட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அண்ணாமலை MP ஆனால் என்ன நடக்கும்? அடுத்து நேராக மத்திய அமைச்சரவை தான். கடந்த முறை சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் எல் முருகன் இதே பாணியில் தான் ராஜ்யசபா MP ஆக்கப்பட்டு மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் இப்போ அவருடைய 5 வருஷ காலமும் முடிவுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் எல் முருகனோட செயல்பாடுகளில் டெல்லி மேலிடத்துக்கு சில அதிருப்திகள் இருக்கிறதா ஒரு டாக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இதனால தான் அவர் இந்த தேர்தலில் அவினாசி தொகுதியில் நிற்க வச்சு நீங்கள் அங்கே ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அமைச்சரவை ஜூன் மாதம் மாற்றி அமைக்கப்படும் போது எல் முருகனை கயற்றி விட்டுட்டு அந்த இடத்துல அண்ணாமலையை கொண்டு வர்றதுக்கு பிளான் நடக்குது. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வலுவான முகத்தை மத்திய அமைச்சரவையில் வச்சுக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை தான் சரியான ஆள்னு அவங்க கணக்கு போடுறாங்க. இந்த முழு பிளானுக்கும் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது பாஜகவின் அகில இந்திய பொதுச் செயலாளரான PL சந்தோஷ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர் இவர். அண்ணாமலை ஏன் தேர்தலில் நிற்கலை, ஏன் அவருக்கு இடைக்காலத்தில் எந்த பொறுப்புகளுமே தரப்படலை, இது எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்றது தானாமா. இது PL சந்தோஷோட ஐடியா தானாமா. அண்ணாமலை ஒரு IPS அதிகாரி. அவருக்கு நிர்வாக திறமை அதிகம். ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ரொம்ப சரளமாக பேசக்கூடியவர். இதெல்லாம் டெல்லிக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்களாக இருக்குது. அதனால் ஒரு மாநில அமைச்சராகவோ அல்லது முக்கியமான துறையை கவனிக்கும் அமைச்சராகவோ அவரை கொண்டு வர்றதன் மூலமாக வரும் காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை இன்னும் பலப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ ஜூன் மாதம் ஆந்திராவில் இருந்து ராஜ்யசபா, அதுக்கப்புறம் டெல்லியில் சென்ட்ரல் மினிஸ்டர், இதுதான் இப்போதைக்கு அண்ணாமலைக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ரெட் கார்பெட் ரூட். இது எந்த அளவுக்கு பலிக்கும் அப்படின்னு இன்னும் சில வாரங்களில் தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, அண்ணாமலையினுடைய அரசியல் இனி தமிழ்நாட்டை தாண்டி டெல்லியையும் அதிர வைக்க போகுது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல் முருகனுக்கு பதிலாக அண்ணாமலையை கொண்டு வர்றது சரியாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.